என்னோட முதல் முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன நர்சரி மாரி ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கேட்டுட்ருந்தேன். சரி அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ பண்ணி குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் பழைய வீட்ல தான் செடிகள்லாம் வச்சுருந்தேங்க. அதில் ஒரு சைடு ஓடெல்லாம் உடஞ்சிருக்கு. ஒரு சைடு வந்து ஓடெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த ஓடெல்லாம் வந்து ஒண்ணொன்னா வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. செடி மேலேயே விழுந்து நெறைய செடிகள சேதம் பண்ணிருச்சு. அப்புறம் நெறைய செடிகள் வந்து வெயிலுக்கு காயவும் ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன், "ஒரு பச்சை வலை போட்டு கட்டி குடுத்தீங்கன்னா, அதில வச்சுப்பேன்" அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு தகுந்த மாரியே வந்து திடீர்னு பச்சை வலை வாங்கிட்டு வந்து உடனே கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க வீட்ல எப்பயுமே வந்து ப்ரெஷர் பண்ணாம அப்படியே நார்மலா விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்க எப்போ தோணுதோ அப்போ செஞ்சு குடுத்துருவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பச்சை வலை கட்டி குடுத்துட்டாங்க. சரி முதல் செடியா வந்து என்ன வைக்கலான்னு யோசிக்கும்போது, இந்த கருவேப்பிலை செடி தான் ஞாபகம் வந்துச்சு. சரி முதல்ல கருவேப்பிலை செடிய வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை செடிய கொண்டு போய் வச்சாச்சு. அப்புறம் ஒவ்வொரு செடியா வந்து பசங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் செடியா கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த செடிகள்லாம் ஒட்டுக்கா கொண்டு வந்து ஒரே லைன்ல வைக்கும்போது தான் தெரியுது, இவ்ளோ செடி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேலைகள்லாம் அடுத்தடுத்து நம்ம டெவலப் ஆகுறது டக்கு டக்குன்னு பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பசங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கணும், ஃபேமிலிய பார்த்துக்கணும். அதனால நம்ம வேலைன்னு ஓடிட்டோம் அப்படின்னா, அவங்கள பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2மே 50, 50 பேலன்ஸ் பண்ணி கொண்டு போணும் அப்படின்றனால தான் இவ்ளோ நாள் அந்த பச்சை வலை கட்ட முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியோ அந்த பச்சை வலை கட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இனி ஆர்டர் படி எல்லா செடியும் வந்து லைன்ல எடுத்து வச்சுருவேன். எனக்கு பேக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும்.